Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு சமையல்ல ரசம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ரசத்தில் நிறைய வெரைட்டியான ரசம் இருக்குங்க. அதில் நம்ம இன்னைக்கு பருப்பு ரசம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 50 கிராம் பருப்பை குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வரமல்லி, 9 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது புளி கரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த சைஸில் புளி எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அடுத்து 3 தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தக்காளி ஒவ்வொன்றா போட்டு கரைச்சிக்கலாம். இப்படி கரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளி கரைச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற சக்கை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த ரசத்தில் வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வேக வச்ச பருப்பு தண்ணியை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இப்போது சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் கொதி வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்து கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கமகமன்னு மணமாக பருப்பு ரசம் ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.